உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. காவிரி விவகாரத்தில் முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக கர்நாடக முதலமைச்சர் சிவக்குமாரும் திமுக தலைமையும் சேர்ந்து செயல்படுவதாக கூறி பகீர் கிளப்பியிருக்கிறார் சட்டத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார். தாவேக எம்எல்ஏ விலைக்கு வாங்கப்படுவதற்கு பெங்களூருவில் இருந்துதான் பணமே கைமாறியதாகவும் கூறி அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார். முதல்வர் பல வழிகளில் இதற்கு சுமூகமாக தீர்வு காண எல்லா முயற்சிகளும் மேற்கொண்டார். ஆனால் எல்லா வகையிலும் டி.கே. சிவகுமாருடன் சேர்ந்து கொண்டு இந்த திமுக குடும்பம் ஏதாவது ஒரு வகையில் முட்டுக்கட்டை போடுவதற்கான முயற்சி இருந்தார். அது நேற்று நேற்று ஒரே நாள் இவர்கள் செய்த எல்லா விஷயத்தையும் பார்த்தால் உடனே வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அதற்கு அடுத்து உடனே இமீடியட்டாக அடுத்து தனிமைப்பட்டு நிற்கிறான்ற ஒரு வார்த்தையை போடுவது எந்த வகையில் தமிழகத்திற்கு எவ்வளவு பெரிய ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தும் இந்த வார்த்தை. அது இல்லாமல் டி.கே. சிவகுமாருக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு நன்மதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் திமுக செயல்பட்டு இருக்கிறது. அதுக்கு எங்களுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறோம். நம்மளுடைய வழக்கு தாக்கல் செய்யும் விஷயம் கண்டிப்பாக செய்ய போறோம். அது இல்லாமல் இதுக்கு உடனடியாக தீர்வு எப்படி வரும்? நமக்கு 29 நமக்கு திறந்து விடணும்னு சொல்லிட்டு 3500 கண்ணாடி திறந்து விடணும்னு சொல்லிட்டு ரெகுலேஷன் கமிட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம உடனே திறக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு என்னென்ன வகையில் தீர்வு காண முடியுமோ அனைத்தையும் மக்களுக்காக எவ்வளவு இறங்கி போகணுமோ முதல்வர் செய்வார். நம்ம வழக்கு தாக்கல் செய்வதை அடுத்து நம்ம சுமூகமான உறவையும் நம்ம சரி செய்யணுன்ற முயற்சிகள் முதல்வர் கண்டிப்பாக ஈடுபட்டார். ஆனால் எல்லா வகையிலும் இவர்கள் முட்டுக்கட்டை போறாங்க. எல்லாத்தையும் தாண்டி நம்ம இதுக்கு என்ன தேவை அதை செய்யணும். நீங்க அனைத்து கட்சி கூட்டம் கர்நாடகத்தில் ஒரே நிலைப்பாட்டில் இருக்காங்க. என்னன்னா நமக்கு தண்ணி விடக்கூடாதுன்றது அதுல அவங்களுக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுடைய ஒரே நிலைப்பாடு அதான். ஆனால் இங்க நம்மளுடைய அப்ரோச் இருக்குல்ல, நம்ம எந்த மாதிரியாக நம்மளுடைய உரிமையை மீட்க போறோம். ஒன்னு கோர்ட் இருக்கு, இன்னொன்னு நம்மளுடைய சுமூக உறவு. இது எல்லாத்தையும் சேர்ந்து என்ன மாதிரி அப்ரோச் இருக்குல்ல, அதுல ஒவ்வொரு கட்சியும் மாறுபட்டு நிற்கிறார்கள். நம்ம சட்டசபையில எல்லா கட்சியும் கூப்பிட்டு எல்லா கட்சியோடைய ஆதரவோடு தானே நம்ம ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றணும். அடுத்த நாளே அதிமுக மாத்தி பேசுறாங்க. அங்க தூங்கிட்டு இருந்தாங்களா? எடப்பாடி அங்கதான் இருந்தாரு, அவங்க கட்சி அக்ரி கிருஷ்ணமூர்த்தி எல்லாரும் அங்கதான் இருந்தாங்க. அங்க எல்லாம் தலையாட்டி ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றும் வரை எல்லாம் தலையாட்டிட்டு இப்ப எதுக்காக உயர்நீதிமன்றம் இல்ல அப்ப அந்த தீர்மானம் குறித்து அனைத்தையும் அங்கே விவாதிக்கப்பட்டது. அதுல எல்லாமே சொல்லப்பட்டது. எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்றால் அங்கேயே தெரிவிச்சிருக்கலாம். அங்கே எல்லாவற்றையும் கேட்டுதான் ஆதரவு தெரிவிச்சாங்க. அங்கேயே எல்லாருக்கும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுச்சுல, எல்லாரும் பேசினாங்கல்ல. அப்பயும் கடந்த வாரம் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி போய் அந்த தீர்மானத்தை இவங்களும் ஆதரவாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை எதுக்கு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கும். இவர்கள் வழக்கு தொடுக்கிறார் உயர்நீதிமன்றத்தில். அடுத்த 2 நாள்ல இவங்க உச்சநீதிமன்றத்தில் திமுக ஒரு பெட்டிஷனை போடுறாங்க. சோ இது எல்லாத்துக்கும் யாருக்கு பின்னடைவு? தமிழக மக்களுக்கு தானே பின்னடைவு. முதல்வருக்கு இவங்க நெருக்கடி கொடுக்காத நினைச்சு தமிழக மக்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற ஒரு இந்த நிலையில் இருக்கிற இவர்களை வைத்து நீங்க எப்படி அனைத்து கட்சி கூட்டத்தை அது தமிழக மக்களுக்கு என்ன வேணுமோ அதை தான் முதல்வர் செய்வாரே தவிர்த்து இந்த மாதிரியான இவர்கள் அரசியல் செய்வதற்காக முதல்வருக்கு நெருக்கடி கொடுப்பதாக நினைத்துக் கொண்டு தமிழக மக்களுக்கு எதிராக செயல்படுகிறார். இல்ல என்னென்ன முயற்சிகள் எடுக்க வேண்டுமோ முதல்வர் எடுத்துட்டு தான் இருக்கிறாரு. அதற்கான சூழ்நிலை எவ்வளவு நெருக்கடி கொடுக்க வேண்டுமோ அதை திமுகவும் திரு டி.கே. சிவகுமாரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னும் இல்ல, ஒரு சிம்பிளான விஷயம் சொல்றோம். அதாவது எங்களுடைய எம்எல்ஏவை விலைக்கு வாங்கும் விஷயத்தில் பணம் பிடிபட்டது. எங்கிருந்து பிடிபட்டது? பெரும்பாலான பணங்கள் பெங்களூர்ல இருந்து தான் டிரான்ஸ்பர் பண்றது. எப்படி திமுக தலைமை திமுகவினர் பெங்களூர்ல இருந்து பணத்தை டிரான்ஸ்பர் பண்றதுக்கு பெங்களூருக்கு திமுக அவ்வளவு சேஃப் ஹெவனா இருக்கா, இல்ல பெங்களூர்ல இருந்து பணத்தை பதுக்கி வைக்கிறதுக்கான சூழ்நிலை ரொம்ப பாசிட்டிவா இருக்கா? இதுல இருந்தே எல்லா நிறைய முடிச்சுகள் அவுக்கப்படாமல் இருந்தது. நேற்று தெரியுது. ஏன்னா பெங்களூர்ல இருந்து இந்த எங்களுடைய எம்எல்ஏ பர்ச்சேஸ் பண்ற விஷயத்துல அந்த வழக்கு விசாரணையில பெங்களூர்ல இருந்த பெரும்பாலான பணங்கள் பிடிபட்டது. அங்கிருந்தா பெரும்பாலான பணங்கள் அங்க இருந்தா அனுப்பப்பட்டது. சோ இதுல இருந்தே அப்ப ஒரு சந்தேகம் இருந்தது. அது இப்போ வலு சேர்க்கும் விதமாக அவர்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் டி.கே. சிவகுமார் இருக்கிறது. அதற்கு பெரிய உதவியாக அவரும் இருக்கிறார். இவர்களும் அதுக்கு தேவையானபடி நடந்து கொள்கிறார். இல்ல, அவர் காங்கிரஸ் தலைமை சொல்றதே கேட்கிற நிலைமையில் இல்லை. அவர் திமுக தலைமை சொல்றதான் கேட்கிற நிலைமை இருக்கார். இவர்கள் 2 பேருக்கும் அவ்வளவு ஒரு உட்புறம் அவ்வளவு ஒரு நல்ல உறவு இருக்குது. அவர் அங்க காங்கிரஸ் தலைமை சொன்னாலும் கேட்கிற நிலைமையில டி.கே. சிவகுமார் இல்ல. ஸ்டாலின் சொன்னா கேட்பார், இந்த குடும்பம் சொன்னா கேட்பார். இவர் 2 பேருக்கும் அவ்வளவு ஒரு நல்ல உறவு இருக்குது. அது என்னன்னு சொல்லி அவங்க தான் வெளியிடும். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.